Hi students. So last 2 days நம்ம வந்து physicsல lesson 1, lesson 2, lesson 3 கான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் படி கெமிஸ்ட்ரியும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில லெசன் 1க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் ஆஸ் வெல் அஸ் 5 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவா போடுறேன் பாருங்க. 2 மார்க்ஸ்ல வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லெசன் நேம் என்னன்னா யூனிட் 1 மெட்டலர்ஜி கெமிஸ்ட்ரியில 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மினரல்ஸ் பேஜ் நம்பர் 2, ஓர்ஸ் பேஜ் நம்பர் 2, metallurgical process page number 2, gravity separation page number 3, auto reduction page number 10, and last question applications of metals page number 17. so இதுல வந்து எல்லா மெட்டல்ஸுமே கவர் ஆயிருக்கு. நீங்க 2 மார்க்ஸ் அப்படின்னா எனி 2 பாயிண்ட்ஸ் அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேபி 2 மார்க்ஸ்ங்கிறதுனால 2 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து 1 பாயிண்ட் ஏதாவது மறந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காக ஒரு 3 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 4 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. மேபி இது 3 மார்க்ல வந்தா கூட அந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அல்கிலி லீச்சிங் பேஜ் நம்பர் 5ல இருக்குது. தென் செகண்ட் கொஸ்டின் மேக்னெட்டிக் செப்பரேஷன் பேஜ் நம்பர் 6. தேர்ட் கொஸ்டின் ஸ்மெல்டிங் பேஜ் நம்பர் 8. ஃபோர்த் கொஸ்டின் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் பேஜ் நம்பர் 16. Then fifth question, it's a very important question, Bond process page number 16. Sixth question also very important question, Van Arkel method page number 17. Then we move on to 5 mark questions. So 5 markல first என்னன்னா ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் பேஜ் நம்பர் 4ல இருக்குது. இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், ஃப்ளோத்தோட ஒரு டயக்ராம் இருக்கும், அதுவும் நீங்க போடணும். பட் டயக்ராம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்க டைம் டியூரேஷன் அதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். எவ்வளோ குயிக்கா நீங்க டயக்ராம் முடிச்சுட்டு நீங்க தியரி பார்ட் ஆஸ் வெல் அஸ் அதோடைய ரிமைனிங் பார்ட் எழுதுறதுக்கான டைம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க சூஸ் பண்றீங்க எக்ஸாம்ல அப்படின்னா. செகண்ட் கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங் பேஜ் நம்பர் 16. அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பேஜ் நம்பர் 13. ஸோ இதுல வந்து இது ஒரு பெரிய கொஸ்டின் ஆக்சுவலா. இதுல நம்ம அப்சர்வேஷன்ஸும் லிமிடேஷன்ஸும் மட்டும்தான் நம்ம 5 மார்க்ல கவர் ஆகுது. அதனால நம்ம வந்து இது அப்சர்வேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் 5 மார்க்கா. ஸோ இந்த தான் வந்து லெசன் 1 மெட்டலர்ஜிக்கான 2 மார்க் 3 மார்க் ஆஸ் வெல் அஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.